அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிர்மலா சீதாராமனை நேரடியாக விவாதத்திற்கு அழைத்த சீமான் இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பணக்காரங்களை விட ஏழைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்பந்தமாக ஒவ்வொரு இந்தியர்களுமே பாத்தீங்கன்னா இந்த பாஜக ஆட்சியை வெறுக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமாக நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி ஏத்துறதும் வரி பணத்தை ஏத்துறதும் அப்படின்னு மக்களை ரொம்பவே திண்டாட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க அப்படி என்னதான் பெரிய பொருளாதாரத்தை மேம்படுத்துறேன் அப்படின்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், இது சம்பந்தமாக அவங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு ஒரு துணிச்சல் இருந்துச்சுன்னா பாராளுமன்றத்தில் பேசுறதை விட என்னிடம் ஒரு நேரடியாக விவாதம் பண்ண சொல்லி ஜெயிச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சவாலை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கொடுத்திருக்காரு. பொதுவாகவே இந்திய அளவுலன்னு இல்லாம தமிழ்நாட்டு அளவுலன்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சு மூளை முடுக்கெங்கும் போய் சேருது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க வேலையில தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆளுமையான அரசியல்வாதியாகவும் சீமான் தான் இருக்காரு. இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக சீமானுடைய இந்த சவாலை நிர்மலா சீதாராமன் பார்ப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்னுடைய தம்பி பாண்டே தான் நடுவராக வரணும் அப்படின்னும், ஏன்னா அவன் மட்டும்தான் எதிர்க்க இருக்கக்கூடிய ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் துணிச்சலாக கேட்கக்கூடிய தைரியம் உள்ளவன் அப்படின்னு பாண்டே குறித்தும் ஒரு சில விஷயங்களை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஜிஎஸ்டி விவகாரம் அப்படின்றது பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையிலே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல வேற எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுலயும் இறுதியாக நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்டியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களையுமே கதிகலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை நிர்மலா சீதாராமன் இந்த சவாலுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னா இந்த விவாதத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.